எவ்வாறு இது சம்பவிக்கும்? சூர்சா சிம்மிகா எங்கு சென்றனர்? ஒரு ஜீவனா சூர்சா சிம்மிகா மற்றும் லங்கிணியை வென்று லங்கைக்குள் நுழைய இயலுமெனில் நிச்சயம் அது அசாதாரண ஜீவனாகும். லங்கினி மாயமானது அறிகுறியாக இருக்குமோ? பிரம்மதேவர் அன்று உரைத்த வாக்கு இன்று உண்மையாகுமோ? ஆணையிடுங்கள் தந்தையே. லங்கைக்குள் பிரவேசித்தது எவராயினும் அவரை சிறைப்பிடித்து தம் முன் நிறுத்துவேன். தந்தையே, நான் இவ்விடம் இருக்கையில் தமையன் செல்ல வேண்டிய அவசியமில்லை. இப்பணியாற்ற எனக்கு உத்தரவு தாருங்கள். தக்க தருணத்தில் நீ உத்தம முடிவு மேற்கொண்டாய். செல், லங்கைக்குள் நுழைந்த அவ்வொற்றனை சிறை விடித்து அழைத்து வா. உத்தரவு தந்தையே. தப்பிச் செல்லாதவாறு சிறைப்பிடிக்க வேண்டும். வீரர்களே, லங்கையின் நாற்புறமும் தேடுங்கள். அவனை நாம் உயிரோடு பிடிக்க வேண்டும். அவன் தப்பித்து விடக்கூடாது. என் வருகையை பற்றி அனைவரும் அறிந்து கொண்டனரே. இவன் ஒரு யுவராஜனைப் போல் புலப்படுகிறான். நிச்சயம் இவன் லங்கேசன் அல்ல. இந்த வாள் நீண்டு கொண்டே இருக்கிறதே. அனைத்து இடங்களிலும் தேடுங்கள். லங்கை நுழைந்த ஒற்றன் இவ்விடம்தான் இருக்க வேண்டும். இவ்வீரர்களிடம் அகப்படுவது நற்செயலன்று. இனி விரைவாக நான் மாதா இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டும். சிறிதேனும் உணவுண்ணுங்கள் தமையனே. தமையனே, இல்லை லக்ஷ்மணா, நீ உணவருந்து. பசிக்கவில்லை. உணவுண்ணாது எவ்வளவு தினங்கள் கழிப்பீர்கள்? ஒன்றை அறிவீர்களா? தாம் அன்றைய தினமன்று மாரீச்சனை பொன்னிற மான் என கருதி அவனை பின்தொடர்ந்த வேளை அந்நியார் தமை காக்க என அனுப்பி வைத்தார்கள். தன் பாதுகாப்பை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. தமை எண்ணி கவலை கொண்டார்கள். நான் எடுத்துரைக்கும் என் வார்த்தைக்கு அவர்கள் செவிசாய்க்கவில்லை. தங்களை காக்க புறப்படு என நிர்பந்தித்தார். சற்று சிந்தித்து பாருங்கள் தமையனே. அந்நியார் இப்போது இங்கு வருகை தந்து தம்முடைய இந்த நிலை கண்டால் அவர்கள் மனம் வேதனையுறாதா?